ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல இன்ஃபோனிக்ஸ் சைடுல இருந்து GT20 Pro Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட்ங்க, 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த 25,000 கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல யாருமே எந்த ஒரு கேமிங் போனும் ரெடி பண்ணவே இல்லை. ஆனா இன்ஃபினிக்ஸ் வருஷம் அவங்களோட GT சீரிஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருஷமும் நல்ல ஒரு அப்கிரேட், நல்ல ஒரு சிப்செட்டோடையும் வருது. அதே மாதிரிதான் இந்த வருஷம் 2024 இந்த GT20 Proல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு 8200 அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர் MediaTekல இருந்து. அதை தவிர்த்து டிஸ்பிளேக்கு செப்பரேட்டா ஒரு சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 5 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இங்க இருக்கு. சோ அதை தவிர்த்து LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், 108 MB கேமரா, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட இந்த போன் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பின்னாடி கிளிப்பிங் லைட்ஸோடையும் இருக்கு. ஒரு மல்டிபிள் கலர்ஸோடையும் இந்த போன் ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு JBL ஆடியோ சிஸ்டம் சரௌண்டிங் சிஸ்டத்தோடையும் இந்த போன் பலம் வந்திருக்கு. சோ இந்த போனை பார்த்தா இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதான் இன்ஃபினிக்ஸ் GT20 Proங்க. சோ பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ ஆர்டர்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5499 ரூபாய் மதிப்புள்ள ஒரு GT கேமிங் கிட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்மால் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து மெயினான பாக்ஸ், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள சிம் ரூல், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், ஒரு டஃப் அண்ட் ஹார்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் C கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். அடுத்து இந்த ப்ரீ ஆர்டர்ல நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த GT கேமிங் கிட் இருக்கு பாத்தீங்களா. சோ அதுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் அண்ட் கேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி இந்த ஹார்டன் கேஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஃபேன் சிஸ்டம், கூலிங் ஃபேன் சிஸ்டம், சோ ஆக்டிவேட் பண்றதுக்கு கேபிளும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த பாக்ஸ்குள்ளேயும் அவ்வளவுதான். இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 Pro இந்த 2024 உங்களுக்கு இந்த போனை பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8256 GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12256 GB ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு அக்ரிஸான 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு 3 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த மொபைலை பொறுத்தளவு பின்னாடி ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட பக்கத்துல ஃபிளாஷோட பின்னாடி உங்களுக்கு சூப்பரான கிளிப்பிங் லைட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் லைட்ஸ் பார்க்கும்போது 4 லைட் கண்டிஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைட்டோட கண்டிஷன்ஸ் எப்படின்னா இதுல 3 கலர் வேரியன்ட் இருக்கா. சோ ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் சில்வர். அதே மாதிரி நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வரும், சில்வர்னா சில்வர் அண்ட் ப்ளூனா ப்ளூ கலர். இது மாதிரி வேரியன்ட்லயும் ஒரு 8 ஸ்டைல் டைப்ல கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த லைட்டிங்ஸ் மட்டும் இல்லாம மீதி இருக்க ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இதோட ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல ஒரு பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சென்டர்ல ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல அதுக்கேத்த மாதிரி இந்த போனோட டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 Pro மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 144 ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்கிரீனுக்கு 1300 நிட் பிரைட்டர், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட சென்ட்ரல் பஞ்ச் ஹோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இங்க டிஸ்பிளே இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பராகவே இருக்கு, செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் ஒரு AMOLED டிஸ்பிளேனால டீப் பிளாக் கிடைக்குது. எந்த ஒரு OTT ஆப்லயும் நம்ம எந்த ஒரு வீடியோ கனெக்ட் பாக்குறதும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் செம்மையா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்லயுமே நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் GT20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் பார்க்கும்போது 194 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல XOS 14, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் JBL ஆடியோ சிஸ்டம் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC சப்போர்ட், IR போர்ட், FM ரேடியோ, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இன்ஃபினிக்ஸ் GT20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த 5 ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஹைப்பர் பூஸ்ட் சார்ஜிங் இது மாதிரி விஷயங்களும் இருக்கு. சோ 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரதுக்கு உங்களுக்கு வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது.
ஒரு அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்பும் ஒரு அருமையான சார்ஜிங் ஸ்பீடோடையும் இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் GT 20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் பார்க்கும்போது 108 MP கேமரா வித் 1.9 அப்பர்ச்சர்ல சாம்சங் சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 30 MP செல்ஃபி கேமரா வித் ஃபிளாஷோட வருது. சோ உங்களுக்கு ஹையஸ்டா இங்க 4K 30 frames seconds, இங்க ஹையஸ்டா 4K 60 frames seconds இங்க பிரைமரி சென்சார்லயும் செல்ஃபி கேமரால 2K வீடியோ இருக்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல 1080 60 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டூயல் வீடியோஸ் அண்ட் ஸ்கை ஷாட் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் AI ஷாட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களை கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ டே லைட்ல ஷாட்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா வந்திருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் நல்ல ஒரு அவுட்புட்டோடையும் நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்லாம் நல்லா அக்யூரேட்டா இருக்கு. எந்த இடத்துலயும் குறை சொல்லாத அளவுக்கு இந்த போன் நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படின்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனுக்கு இந்த வருஷம் MediaTek Dimensity 8200 Ultimate ஒரு 400 மார்க்கெட்டை கூட 3.1 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Mali G610 MC6 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு ஸ்னாப்டிராகனுக்கு 888 ப்ராசஸருக்கு நிகரா இந்த ப்ராசஸர் செம்ம டஃப் கொடுக்கும். அது மாதிரி இங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ இந்த போன் ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு உருவாக்கின போன். அதனால இங்க டிஸ்பிளேக்கு டெடிகேட்டரா ஒரு சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு எந்த ஒரு லேகிங் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8GB வேரியன்ட், உங்களுக்கு அந்த UFS டிரான்ஸ்ஃபருக்கு 3.1 சப்போர்ட் அண்ட் LPDDR5X RAM, வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் JBL ஓட டூயல் ஆடியோ சிஸ்டத்தோடையும் இங்க ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரீனுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. நீங்க ப்ரீ ஆர்டர்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேமிங் கிட்டும் வரும்போது பின்னாடி அந்த ஃபேனும் நம்ம அட்டாச் பண்ணி விளையாடும் போது ஒரு தாறுமாறான ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கேமிங் பிரியருக்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பின்னாடி அந்த கிளிப்பிங் லைட்ஸுமே உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு விஷயமும் இருக்க போகுது. அதை தவிர்த்து இங்க கேம் பூஸ்ட் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க இருக்கு. அதனால நம்ம ஒரு ப்ராசஸரை பெர்ஃபார்மன்ஸ் மோடு, ஒரு நார்மல் மோடு, இது மாதிரி விஷயங்கள் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதிகமா கேம் விளையாடணும்னு நினைச்சு பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் இங்க 45 வாட் சார்ஜர் இருக்கனால ஒரு அல்டிமேட்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்க மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூசேஜா இருக்கட்டும், ஒரு டே டு டே லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு XOS ஒரு அல்டிமேட்டான ஒரு OS-ஆ வளம் வந்துகிட்டு இருக்கு. செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டா, எந்த ஒரு ஆட்ஸ் இல்லாம நல்ல எந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்பும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணாம ஒரு அல்டிமேட்டான ஒரு OS இன்னைக்கு மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில செம்மையா குரோத் ஆகிட்டே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட் இந்த போன்ல வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் GT 20 Pro ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அசஸ்ல போகணும். இன்னைக்கு அசஸ்ல போயிட்டோம்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் போயிருது. இன்னைக்கு லேட்டஸ்ட் விஷன் போனோம்னா இல்ல 1,00,000 ரூபாய் தொட்டுருதுங்க. இன்னைக்கு அது மாதிரிலாம் இல்லைங்க, எனக்கு பட்ஜெட் ஃப்ரீல ஒரு போன் வேணும். அதுவும் இன்னைக்கு வேற பிராண்ட்ஸ் இன்னைக்கு சாம்சங்ல கிடையாது, விவோ, ஓப்போ, ரியல்மி யாருமே இந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வந்த சரித்திரமே இல்லை. ஆனா இன்ஃபினிக்ஸ் அவங்களோட இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகும் போதோ ஒரு 2022, 2023, 2024 அவங்க வருஷம் இந்த GT சீரீஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு சீரீஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட growth by growth இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு சீரீஸும் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு வருஷமும் ஒரு லேகிங் இல்லாத அளவுக்கு இவங்களோட வடிவமைப்பு செமையா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வருஷம் 2024 இந்த GT 20 Pro ஒரு அல்டிமேட்டான 8200 ப்ராசஸரோட ஒரு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு இந்த கேமிங் கிட் ஃப்ரீயா ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் சார்ஜருமே உங்களுக்கு இந்த பைபாஸ் சார்ஜர், அதாவது நம்ம சார்ஜ் போட்டு நம்ம பேசுவோம், இது மாதிரி விஷயங்கள் நிறைய இம்ப்ளிமெண்டோட உங்களுக்கு நிறைய ஹார்ட்வேர்ஸ்லயும் சாஃப்ட்வேர்ஸ்லயும் ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் அருமையான ஒரு ரிசல்ட் இந்த போன் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கா இருக்கு. அதுவும் ஒரு அக்ரிசிவான பிரைசிங் எடுத்து வந்ததுதான் இந்த போனோட ஒரு மெயினான ஒரு விஷயமாவே இருக்கு. இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க, டெக்னோனால பயப்படுறாங்க. அப்பெல்லாம் தயவு செய்து பயப்படவே தேவையில்லை. இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் டெக்னோ மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு பிராண்டுமே கிடையாது. அவங்களோட XOS இருக்கட்டும், HiOS இருக்கட்டும், 2 பேருமே இன்னைக்கு போட்டி இன்னைக்கு செம்மையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு பேட்டர்னோட, இது மாதிரி கிளிப்பிங் லைட்ஸோட இன்னைக்கு வேற பிராண்ட் எது வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு பிரைசிங் கூடுதலா இருக்கும். ஆனா இன்னைக்கு இவங்க இது மாதிரி ஒரு அக்ரிசான பிரைசிங்ல எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட growth இருக்கு. இனி
வருங்காலங்களில் இது மாதிரி அக்ரிசிவான பிரைசிங் இருக்கணும். ஆனா அப்கிரேட் அதாவது டேட் அப்டேட் ஆக அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ்லயுமே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சோ நம்மள மாதிரி ஒரு சராசரி மக்களுக்கு ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு போன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 25,000 பட்ஜெட்ல நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயம் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் வளர்ந்துட்டு இருக்கிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். சோ எல்லா விதத்திலுமே உங்களுக்கு கொடுக்குற காசு என்னைக்குமே குறையில்லாத அளவுக்கு இவங்க இந்த போன் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 Pro ஒரு அருமையான மொபைலுங்க. தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.